அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நினைத்தாலே முத்தி அளிக்கக்கூடிய திருவண்ணாமலை தளத்தில் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஐப்பசி பௌர்ணமி நாளில் எப்படி அன்னாபிஷேகம் நடத்த இருக்கிறாங்க. இந்த அன்னாபிஷேகம் நடத்தக்கூடிய நாளில் நீங்கள் கிரிவலம் செல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கிரிவலம் செல்ல நேரம் என்ன, இந்த நாளில் எந்த நேரத்தில் பௌர்ணமி திதி தொடங்குதுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருவண்ணாமலை தளத்தில் கிரிவலம் செல்லும் போது என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவனை பிடிக்கும்னா மறக்காமல் ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நினைத்தாலே முத்தி அளிக்கக்கூடிய ஒரு ஆலயம்னா அது திருவண்ணாமலை தலம் தாங்க. ஏன்னா இது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்குது. திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஒரு முறையாவது கிரிவலம் வருவது வாழ்நாளில் நீங்கள் செய்த பாவங்களை அனைத்தும் போக்கி புண்ணியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் எந்த நேரத்தில் கிரிவலம் செல்வது, எப்படி செல்வதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த பதிவில். திருவண்ணாமலை திருத்தலம் தாங்க ரொம்ப முக்கியமான சிவ வழிபாடுகளில் ஒரு தலமாக அமைஞ்சிருக்கு. திருவண்ணாமலை தலத்தில் பார்த்தீங்கன்னா வருடத்தில் அனைத்து நாட்களும் எந்த நேரமும் எந்த கிழமை வேண்டாமானாலும் கிரிவலம் சென்றாலும் பலன் கிடைக்கும் சொல்லலாம். ஆனால் மிகவும் பிரபலமானதாக சொல்லக்கூடிய ஒரு பௌர்ணமி கிரிவல வழிபாடு தாங்க இந்த ஐப்பசி மாதத்தில் அமைய போகின்ற கிரிவல வழிபாடு முறை. மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களாக பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்து வழிபடுவதை வழக்கமாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் தான் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நல்ல நேரத்தை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் அறிவிக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் வருகின்ற 5ஆம் தேதி தான் புதன்கிழமையில் பௌர்ணமி திதி அமைய இருக்குது. இந்த நாளில் சிவ வழிபாட்டிற்கு ரொம்பவே ஏற்ற நாளாக அமைந்திருக்கு. ஏன்னா சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை இந்த அன்னாபிஷேகம் நடத்தக்கூடிய நாளில் ஐப்பசி மாத பௌர்ணமி அமைந்திருப்பது சிறப்பான பலனை தரப்போகுது. இந்த நாளில் தாங்க அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளில் ஐப்பசி பௌர்ணமி அமையும். அதனால் அஸ்வினி நட்சத்திரக்குரிய தெய்வம் சரஸ்வதி தேவி. அதே போல் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்குரிய தெய்வம்னா யமதர்ம ராஜாங்க. பரணி நட்சத்திரக்குரிய கிரகம் சுக்கிர பகவானாக அமைவதால் பொதுவாகவே புதன்கிழமையில் நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி கலைகளில் தேர்ச்சியும் முத்தியும் உங்களுக்கு கிடைத்திடும். அதுவும் புதன்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியில் மகாலட்சுமியும் புதன் பகவானையும் நீங்கள் வழிபட்டா வியாபாரத்தை நல்ல லாபத்தையும் தொழிலில் வெற்றியும் பெறலாங்க. பேச்சு வன்மை உங்களுக்கு உண்டாகும். அப்படிப்பட்ட நாளை நீங்கள் எப்படி கிரிவலம் செல்வது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் வருகின்ற ஐப்பசி பௌர்ணமி வந்து சிறப்பான பலனை தரப்போகுது. ஏன்னா இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது புண்ணிய பலனை அதிக அளவில் தரும்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 4ஆம் தேதி இரவு 9:43 துவங்கி அடுத்த நாள் 5ஆம் தேதி இரவு 7:27 வரை பௌர்ணமி தேதி அமைய இருக்குது. இதனால் 4ஆம் தேதி இரவு துவங்கி அடுத்த நாள் மாலை 6:48 வரை நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல நல்ல நேரமாக அமைந்திருக்கு. இந்த நேரத்தில் பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது உங்களுக்கு சிறப்பான பலனை தேடித்தரப்போகுது. ஏன்னா ஐப்பசி பௌர்ணமியும் பரணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தான் ஈசன் லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் நடத்துவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி மாலையே அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற இருக்குது. இந்த சமயத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து நீங்கள் அஷ்டலிங்கங்களையும் தரிசித்து அண்ணாமலையாரை தரிசித்தீங்கன்னா எப்படிப்பட்ட பாவமும் இருந்தாலும் அது தீர்ந்துடுங்க. போல் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அன்னத்திற்கு குறை என்று சொல்ல முடியாத அளவிற்கு வறுமை ஏற்படாது. அதோடு கோடி லிங்கங்களை இந்த நாளில் தரிசித்த பலனும் பௌர்ணமி கிரிவலம் அந்த பலனும் ஒரே சமயத்தில் உங்களுக்கு கிடைத்திடுங்க. சிவனே மலையாக வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம் தான் இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் ஐப்பசி அன்னாபிஷேகம் அன்று கிரிவலம் வருவது சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை தேடி தரப்போகுது. அதனால் இந்த நாளில் தவறாமல் அண்ணாமலையாரை நினைத்து கிரிவலம் வந்து வழிபடுங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம்னு பார்த்தீங்கன்னா
மலையை வலம் வந்து இறைவனை வணங்கக்கூடிய ஒரு புனிதமான நடைப்பயணங்க. அருணாச்சலேஸ்வரர் இந்த நாளில் மனதலை நினைத்து அவர் பெயரை உச்சரித்து கொண்டே இந்த புனிதமான பாதையில் செல்லணுமா. இது உடலுக்கும் உள்ளத்திற்கும் பார்த்தீங்கன்னா நல்லம் அளிப்பதாக சொல்லப்படுது. கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் உகந்ததாக இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் அமையக்கூடிய பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை தேடித்தருங்க. நீங்கள் கிரிவலம் வருவது அந்த இறைவனை கோயில் வலம் வருவது போல திருவண்ணாமலையை மலையை சுற்றி உள்ள பாதையில் வலம் வருவதுங்க. இந்த நாளில் நீங்கள் கிரிவலம் வருவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிடுங்க. கிரிவல பாதையில் அமைந்திருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நீருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கன்னு ஈசானிய லிங்கங்களை 7 லிங்கங்களை தவறாமல் வழிபட்டுவாங்க. கிரிவலம் செல்வதன் மூலம் உங்களுக்கு உடலும் உள்ளமும் நலம் பெறுங்க. பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஈசானிய லிங்கம் அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் சாதாரண தண்ணீர் கேன்களில் வைத்து விற்பனை செய்வதால் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி வர 2 வழிகள் இருக்குது. ஒன்று மலையை ஒட்டிய கடினமான பாதை, மற்றொன்று பார்த்தீங்கன்னா பொதுவாக மக்கள் வலம் வரக்கூடிய பாதை. மக்கள் கிரிவலம் செல்லக்கூடிய பாதையை ஜடவர்ம விக்ரம பாண்டியன் மன்னன் தான் கிபி 1240 திருப்பணிகள் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்திருக்காரு. திருவண்ணாமலையில் கிரிவல வழிபாடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 கிலோமீட்டர் சுற்றியுள்ள கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி எங்கோண வடிவில் 8 சிவலிங்கங்கள் அமைந்திருக்கு. அந்த சிவலிங்கங்களை தரிசித்துட்டு வலம் வரக்கூடிய வழிபாட்டு முறைங்க. இந்த 8 லிங்கங்களையும் தவறாமல் வழிபட்டுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் அமைந்திருக்கக்கூடிய சேஷாத்திரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமங்களும் இருக்குது. அங்கு பக்தர்கள் வசதிக்கேற்ப முன்பதிவு செய்து கொண்டு அறைகளில் தங்கி ஓய்வெடுக்கலாம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்லும் போது நிறைமாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடிக்கும் எடுத்து வைக்கும்போது எப்படி தன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு செல்வாளே, அதே போல் நீங்கள் கிரிவலம் செல்லும்போது சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் ஒவ்வொரு அடியும் வைக்கும்போது சிவபெருமானுடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டே பக்தியோடு தான் நடந்து செல்லணும். வழியில் யாரிடமும் பேசக்கூடாது. நீங்கள் கிரிவலம் செல்லக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா வழியில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டாலோ இல்லது இனிப்பு வழங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியம் உங்களுக்கு வந்து சேருங்க. எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்ணுதோ அத்தனாயிரம் உயிர்களுக்கு உணவளித்த புண்ணிய பலன் உங்களுக்கு சேர்ந்துடும். இங்கே திருவண்ணாமலையில் கிரிவலம் தொடங்குவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய பூத நாராயணரை தரிசித்து அவருடைய அனுமதி பெறணுங்க. பூத நாராயணர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவங்க. அவரை வணங்கிய பின்னு வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை தரிசிக்கணும். அதன் பின்னாடி தான் ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிக்கையும் தரிசனம் செய்துட்டு பின்னாடி கோவில் ராஜகோபுரத்தை வணங்கி பின்னர் மலையை நீங்கள் வலம் வர தொடங்கணுங்க. இப்படி தான் நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லணும். முறையில் கிரிவலம் சென்றாலே இறைவனுடைய பரிபூரண அருள் கிடைத்திருங்க. இந்த திருவண்ணாமலையத்தில் கிரிவலம் செல்லக்கூடிய நேரத்தில் திருவண்ணாமலை தலத்தினுடைய சிறப்புகள் என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது நடுநாட்டு தலங்களில் முதன்மையாக அமைஞ்சிருக்குது. பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலங்க. பிரம்மன் திருமாலினுடைய ஆணவம் அழித்த தலமாக அமைந்திருக்கு. அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலம் தாங்க இது. கார்த்திகை தீபத்தின் மூலத்தலமாக அமைஞ்சிருக்கு. நகரினுடைய மையத்தில் மலையடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் மட்டும் 24 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்குதுங்க. ஆலயத்தில் 9 கோபுரங்கள் அதிகம் நிறைந்த ஆலயம் இதுதாங்க. இந்த ஆலயத்தில் உள்ளே 6 பிரகாரங்கள் இருக்குது. 142 சன்னதிகள்னே 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 மண்டபமும் இருக்கு. அதன் அடியில் பார்த்தீங்கன்னா பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபமும் அமைந்திருக்கு. கொடிக்கம்பம் அருகே பார்த்தீங்கன்னா செந்தூர விநாயகர் பிரம்மாண்ட கோலத்தில் காட்சியளிக்காரு. பஞ்சலிங்கங்களும் 4 முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் இங்கே இருக்குது. காலபைரவர் சன்னதி தனியாக இருக்குதுங்க. இங்கே முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா 3 இடங்களில் இளையனார் என்னும் பெயரில் வணங்க பெறுவீங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா காமதாகலம் நடக்கக்கூடிய சிவாலயம் இது ஒன்று தாங்க. ஆடிப்பூர திருநாளில் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஆலயத்தின் உள்ளே பார்த்தீங்கன்னா உண்ணாமலை அம்பிகைக்கு முன்னாடியே தீமிதி விழா நடத்தக்கூடிய ஆலயமாக இருக்குது. இது வேறு எந்த சிவ ஆலயத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.